கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூன் மாதம் 4ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோட பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? இன்றைய மன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அன்பு குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். இப்போ ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாம போனதால மனுஷங்க எல்லாருக்கும் மரணம் வந்துருச்சு. அப்படி இழந்த வாழ்க்கைய மறுபடியும் விலைக்கு வாங்கறதுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே மீட்கும் பொருளாக, அதாவது ஈடு பலியாக கொடுத்தாங்க. கர்த்தர் இயேசு தன்னுடைய உயிரையே தியாகம் செஞ்சதால மரணத்துல தூங்குற எல்லாரும் மறுபடியும் உயிர்த்தெழுதல்ல வருவாங்கங்கிறது உறுதியாயிருச்சு. அதனால தான் இயேசு அந்த சிறுமிய மரணத்துல இருந்து எழுப்பும் போது அதை ஒரு தூக்கம்னு சொன்னாரு. வரப்போக தேவனுடைய அரசாட்சியில உலகத்துல மரிச்சு போன எல்லா மனுஷங்களும் இதே போல பொதுவான உயிர்த்தெழுதல்ல மறுபடியும் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் அந்த சிறுமிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுப்பி காட்டினாரு. எனவே குழந்தைகளே, மரணம் அப்படிங்கிறது தேவனுடைய பார்வையில ஒரு தற்காலிகமான, அதாவது டெம்பரவரியான தூக்கம் மட்டும்தான். அதுவே நிரந்தரம் கிடையாது. கர்த்தர் இயேசுவின் வழியினால நம்ம எல்லாருக்கும் ஒரு புதிய லைஃப் கிடைக்க போகுது. வரப்போகும் அந்த அன்பான தேவனுடைய அரசாட்சிக்காக நாம ஆவலோட காத்திருக்கலாம். எப்போதும் தேவனுக்கும் உண்மையான பிள்ளைகளாக வாழலாம். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணுமா? உங்க பைபிளை எடுங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா வரப்போகும் அந்த அன்பான தேவனுடைய அரசாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. பாய்.